ஒருத்தர்கிட்ட போய் 100 ரூபா பணம் கேளுங்களேன். பழகினவங்களா இருந்தால் கூட, இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன் சார், இப்போ தான் பால்காரனை கொடுத்துட்டு வந்தேன் இப்போங்க. ஒருத்தங்கிட்ட போய் ஒரு அட்ரஸ் கேளுங்க, அவன் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவான். அவன் வாழ்க்கையில் சொல்கிற அட்ரஸ் லட்சத்துக்கு மேலே இருக்கும். இதுதான் சார் புதன். குருவின் காரகம் வந்து ஒரு சில நிலைகளுக்குள்ளாரையே அடங்கி போயிடும். புதனின் காரகத்துவத்துக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் புதனும் ஒன்று. நம்ம இருக்கிறது சேலம்னாலும் இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் எங்கெல்லாம் இணைய வசதி இருக்குதோ அது வரைக்கும் போய் சென்றடையும். இது புதனின் மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லவா? திருச்சியிலிருந்து வந்திருக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் புதன் தரும் யோகங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எல்லாம் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? கைத்தட்டல் கம்மியாக வரதை பார்த்தா யாருமே ஃபுல்லாக சாப்பிடல போலவே. ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இரவில் வந்து அதிக நேரம் கழித்து நம்ம காலையில் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். குறிப்பாக அதில் வந்து ஃபைபர் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கேட்குதா, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலை சாப்பாடு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றவங்களுக்கு அன்றைக்கி முழுக்க எனர்ஜி நல்லாயிருக்கும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவுரை செஞ்சுருக்கு. நீங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய சாப்பிட்டீங்களா கம்மியாக சாப்பிட்டீங்களான்னு இப்போ நீங்கள் கை தட்டும் போது எனக்கு தெரிஞ்சிடும். யாருமே சாப்பிட்லீங்களா? நீங்கள் நல்லா கவனிங்க. மீட்டிங்கில் பேசின யாராக இருந்தாலும் சரிங்க சார், அவங்க பாயிண்ட்டுங்களுக்கு முதல்ல கை தட்டினது நானாக தான் இருப்பேன். இந்த மீட்டிங்னு இல்லை, எந்த மீட்டிங்லையுமே. அப்போ ஒரு ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜோதிடர் பேசுகிற விஷயத்தை நம்ம தான் முதல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணணும், ஊக்குவிக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யணும். சரிங்களா? உனக்கு என்ன தலைப்பு? புதன். நீ இப்போ பேசுகிறதுக்கும் புதனுக்கு என்ன சம்மந்தம்? கரெக்டு சார். ஒருத்தர்கிட்ட போய் 100 ரூபா பணம் கேளுங்களேன். பழகினவங்களா இருந்தால் கூட, இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன் சார், இப்போ தான் பால்காரனை கொடுத்துட்டு வந்தேன் இப்போங்க. ஒருத்தங்கிட்ட போய் ஒரு அட்ரஸ் கேளுங்க, அவன் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவான். அவன் வாழ்க்கையில் சொல்கிற அட்ரஸ் லட்சத்துக்கு மேலே இருக்கும். இதுதான் சார் புதன். குருவின் காரகம் வந்து ஒரு சில நிலைகளுக்குள்ளாரையே அடங்கி போயிடும். புதனின் காரகத்துவத்துக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் புதனும் ஒன்று. ஒரு காலத்தில் புதன் அப்படின்னா தகவல் தொடர்பு. இந்த நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவுக்கு ஒரு தகவல் அனுப்புவார். அது ஒரு புறா கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் ஒற்றர்கள் போனாங்க. அப்புறம் நவீன காலத்தில் நம்ம அஞ்சல் துறை வந்துச்சு, கிரீட்டிங் கார்டெல்லாம் வந்துச்சு, தீபாவளி பொங்கல்லாம் எழுதி அனுப்பணும். இப்போது குறுஞ்செய்தி வந்துச்சு, இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சு. இன்னும் இப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கோம். தகவல் தொழில்நுட்பம். நம்ம இருக்கிறது சேலம்னாலும் இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் எங்கெல்லாம் இணைய வசதி இருக்குதோ அது வரைக்கும் போய் சென்றடையும். இது புதனின் மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லவா? வீட்டில் உக்காந்துக்கிட்டே நீ ஜோதிடம் பார்க்குறோம் சார், ஆன்லைன். ஒரு ஃபோன் ஸ்டாண்டில் நிற்கும், ஒரு ஃபோன் பக்கத்தில் வச்சுருப்போம். ஸ்டாண்டில் அந்த ஜாதகத்தை போட்டிருப்போம், இன்னொரு ஃபோனில் வந்து நம்ம பேசிகிட்ருப்போம். இன்னும் ஒரு சில பேர் ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறோம். இது எல்லாமே புதனின் வளர்ச்சிகள் தான். ஸோ இந்த புதனை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த கொல்லிமலைக்கு அந்த பக்கம் தான் நம்ம ஊர். சரிங்களா? புதன் அப்படின்னா மிதுனம் கண்ணியில் ஆட்சி, கண்ணியில் அவர் உச்சம், மூலத்திரிகோணம், அதெல்லாம் எல்லாருமே சொன்னது. ஆயிலியம் கேட்ட ரேவதினி, இதை தாண்டி பெருசாக நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த புதன் மட்டும்தான் சார் ஒரு ஜாதகத்தில் நிறைய ரகசியங்களை வச்சிருக்கிறவர். ஒரு மனிதர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னா அங்கே புதன் செயல்பட்டு கொண்டே இருப்பாருன்னு அர்த்தம்.
நிறைய நிறைய பெரிய ஜோதிடர்கள்லாம் நீங்கள் சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்ன இருக்குன்னா, ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கு சார்பாங்க. அதுக்கு பேர் வாக்கு பலிதம். ஆனால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கணித பலிதம். வாக்கு பலிதம் ஜெயிக்குதோ இல்லையோ, கணித பலிதம் ஜெயிக்கணும் அப்படின்னா தான் நீ ஜோசியர். கணக்கு போடணும் சார். இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தை பற்றி பேசுனாங்க. இன்னொருத்தங்க அந்த ஜாதகத்தில் நம்ம கோயம்புத்தூர் ஐயா சொன்னார், 9ஆம் அதிபதி தொடர்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, எல்லாமே கால்குலேஷனில் தானே நம்ம போடுறோம். நல்லா புரிஞ்சுங்க, மிதுனம் கன்னியில் புதன் தொடர்பு இல்லாத யாரும் இங்கே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கவே முதல்ல முடியாது. ஒரு செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. ஆனால் புதன் மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் காதில் வாங்கக்கூடிய கிரகம். காது 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் புதன். நல்லா இருக்கா நல்லா இல்லைங்களா? காது 3ஆம் இடம், நீங்கள் எவ்வளோ விஷயம் பேசினாலும் காதில் வாங்கக்கூடிய விஷயம் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் புதன் ஆச்சு. காலையில் இவர் நம்ம ஐயா பேசினார், ஏழுமலையன்னு நினைக்கிறேன். 3ஆம் பாவங்கிற அந்த சுய முயற்சி இருந்தால் 4ஆம் பாவங்கிற அந்த சொத்து கிடைக்கும், 5ஆம் பாவங்கிறது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பூஸ்டப் கிடைக்கும்னு சொன்னார். நான் எதுவுமே நோட்ஸ் எல்லாம் எழுதலை, ஆனால் கரெக்டாக ஒருத்தங்க என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்ல மெமரி ஆகும். அப்போ 3ஆம் இடம் வந்து மிகப்பெரிய முயற்சி ஸ்தானத்தை காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான புதன்கிட்ட கொடுத்ததன் நோக்கம் இதுதான். இன்னொரு விஷயமும் நான் இங்கே சொல்கிறேன். ஒருத்தங்க நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், புதன் வந்தாவே கடன், நோய், எதிரி, இதெல்லாம் 6ஆம் பாவம் இயங்கும். கடன் மொத்தத்தில் கடனை தூக்கி போட்டாங்க. ஆனால் புதனுக்கு 6ஆம் இடத்தினுடைய அந்த விஷயத்தை கொடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வீட்டில் தாங்க வேலை இருக்கு, வேலையை பாருடான்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு புதன் இருக்கோம், என்கிட்ட ஒரு 15 ஜாதகம் வச்சுருக்கேன். புதன் திசையில் பணம் வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான். எப்படி வட்டி கொடுத்து வாங்குறான்? அவன் கடங்கர ஆகலையே. நம்ம தான் சார் சொல்லிட்டு இருக்கிறோம் புதன்னா கடன். யார் சொல்லுவாங்க தெரியுங்களா? புதனுக்கு ஆகாத அமைப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறோமோ நம்ம தான் சொல்லுவோம். அப்போ புதன் மட்டும் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் யோகத்தை செய்வார். தெரியுங்களா உங்களுக்கு? அவரு ஒரு சுபகிரகம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை விட பெரிய ஜோதிடர்கள். 1ஆம் பாவத்தில் இருந்தால் திக்பலம் அடைவார். 5ஆம் பாவத்தில் நான் சொல்கிறது எல்லாமே தனித்து தனித்து தனித்து. ஏன்னா அவர் தனிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. அவர் சூரியனோட எப்போ சேருவார், சூரியனோட சேராமல் எப்போ இருப்பார், அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. லக்னத்தில் இருக்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும் திக்பலம் நன்மை. அதுக்குன்னு மேச விருச்சிக லக்னத்தை போட்டுக்கிட்டு மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்காந்து திக்பலம் அடைஞ்சா 6ஆம் இடம் இயங்குமா இயங்காதான்? வேலை செய்யுமா செய்யாதுங்களா? செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிரக அமைப்பு சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த இடத்துக்கு எப்படி நம்ம வச்சு பலன் எடுக்கணும்னு. காலையில் நான் நாமக்கல்லேருந்து சேலத்துக்கு வந்தேன். அந்த பஸ் ஆக்சுவலி நாமக்கல் டு ஈரோடு போடுற வண்டி. சூழ்நிலையின் காரணமாக மாற்றி ஓடுதா இல்லைங்களா? அதே மாதிரி கிரகங்களும் மாற்றி வேலை செய்யுமா செய்யாதா? ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் வந்து குரு உட்காந்தா என்ன ஆகும்? திக்பலம் தான். 8ஆம் பாவமும் அதிகம் வேலை செய்யும்ல. அவனுக்கு வாழ்க்கையில் தேவையான அத்தனை விஷயத்தையும் குரு கொடுப்பாரு, ஆனால் லேஸில் தரமாட்டார். உடனே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அப்போ குர்குரையில் தருவாங்களா? பாருங்க, அப்படிலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படிலாம் பேசுவாங்க. ஏன்? கடின உழைப்பு. அந்த கடின உழைப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த ரிஷப லக்னத்துக்கு மகா சுபரான குரு யோகத்தை தருவார். அதே மாதிரி தான். அப்போ லக்னத்தில் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு. அவர் யார் யாருக்கெல்லாம் யோகாதிபதியாக போய் நிற்கிறாரோ அவங்களுக்கு மட்டும். யாருக்கு அவர் யோகரா வருவார்? ரிஷப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் சூரியனோட இணைஞ்சிருக்கும் போது மிதுன கன்னி லக்னத்துக்கும் யோகம் செய்வார்.
நல்ல வார்த்தையை கவனிங்க. நான் டக்குன்னு மிதுன கண்ணியெல்லாம் கோர்க்கலை. சூரியனோடு இணைஞ்சிருந்தா தான் இந்த மிதுனம் கன்னிக்கு வேலை செய்யும். அவர் தனிச்சு இருக்கும்போது மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் அவர் திக்பலம் பெறுவது நன்மை. அதே மாதிரி கன்னி லக்னத்தில் அவர் திக்பலம் பெறுவது நன்மை. ஆனால் கேந்திராதிபதி தோஷத்தோட சேர்ந்து இல்லை வந்துடுவார். அப்போ வேற ஏதாவது ஒரு பாவ கிரகம் அவரோட இணையும் போது அது நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ 1, 5, 9 வந்துருச்சுங்களா? சரி, அதன் பிறகு 4, 7, 10. 4, 7, 10 விரலை விட்டுருக்குங்க. ஒரு 3 விரல், இப்போ ஒரு 3 விரல், மொத்தம் 6 விரல். 4வது இடத்துல 1, 4, 8ல் சூரியன் வந்து புதனோட சேர்ந்துருக்கும் போது புதன் ஆதித்ய யோகம் நம்ம படிச்சிருக்கிறோமா? இங்கே யோகம் செயல்படுதா? சரி, இதுக்கெல்லாம் நீங்க நட்சத்திரம் பார்க்கறதுல 2வது விஷயமா வச்சுக்கோங்க சார். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல யோகமே. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்தவங்க மட்டும்தான் பட்டப்படிப்பு படிப்பாங்கன்னு இருந்தது. இதான் ரூல். 1, 4, 8. இதுல இன்னொரு பாயிண்ட் உள்ள சப்டிவிஷன் கொடுக்குறாங்க. இதுல சூரியனோ புதனோ ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சா, வேகமா பேசுறேன்னா, ஆட்சி அடைஞ்சா இந்த யோகம் மன்னருக்கு சமமான யோகம் சொல்றாங்க. அப்போ 4ஆம் இடத்துல புதன் இருந்தா, அதுவும் சூரியனோட இணைஞ்சிருக்கும் போது இது யோகம்னு சொல்லப்பட்டுருச்சு. 7ஆம் இடம், இந்த இடத்துல புதன் நிஸ்பலம் அடைவார். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க. 7ஆம் இடத்தில் புதன் மட்டும் இருக்கும்போது திருமணத்தில் கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சிருவார். குழப்பம் கொடுப்பார். என்ன குழப்பம் தெரியுங்களா? ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டருக்கு போகிறோம், 4 படம் ஓடுது. இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த படம் நல்லா இருக்குமா, இன்னொரு படம் நல்லா இருக்குமா, இல்லை 4வது தியேட்டரில் ஓடுற படம் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்மளை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையை கொடுத்து, சரி ஏதோ நம்ம 3வது தியேட்டரில் இருக்கிற படத்தையே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்ப்பார். அந்த மாதிரி இவர் திருமண வாழ்க்கையை இவர் சூஸ் பண்ணுவார். அமைப்பாருன்னு நான் சொல்லலை, இவர் சூஸ் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்கிறேன். சரி, 7ஆம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல. 10ஆம் இடத்துல இருக்கும்போது அது தொழில் முறையில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. நான் சொல்கிறது இந்த இடத்துல புதன் தனிச்சு தான் இருக்கணும், வேறு கிரகங்களோடலாம் சேரக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நம்ம பகுதியில் மிகப்பெரிய ஒரு பத்திர எழுத்தர், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பத்திர எழுத்தருக்கு 10ஆம் இடத்துல தான் புதன். புரியுதுங்களா? அவர் வந்து கன்னி லக்னம், 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி. இது பத்திர யோகமா? பத்திர யோகங்களா 10வது யோகமா? அது பத்திர யோகம் தானே. அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதே பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் நிறைய பேர் பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க. அவர் பேர் இன்னை வரைக்கும் அந்த புகழ் குறையவே கிடையாது, ஏறிட்டு தான் இருக்கு. வெறுமனையாக ஒரு 10ஆம் இடத்துல வந்து புதன் மட்டும். குரு பார்க்கல, செவ்வாய் சனி பார்க்கல, ராகு கேது தொடர்பு இல்லை, சந்திரன் கூட தொடர்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு யோகத்தில் அவர் போய் இருக்கிறார் அப்படின்னா அந்த லக்னத்தினுடைய அதிபதிங்கிற முறையிலையும் அவர் அங்கே இயங்கிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லா சகல யோகங்களும் போட்டுங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிற கதையா. லக்னாதிபதி வலுவில்லைன்னா உங்கள் ஜாதகம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. நம்ம நண்பர் ஒருத்தர் கடக லக்னம், எனக்கு நண்பர்கள்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க தான். நல்லா கவனிங்க. கடக லக்னம், லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன், திக்பலம் புதன். இங்கே அந்த லக்னத்தின் அதிபதியான கிரகம் கும்பத்தில் போய் பூரட்டாதியில் உட்காந்துருச்சு. மனுஷன் பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் தனியாக போவார், மற்ற எந்த விஷயத்துக்கும் தனியாக போகக்கூடிய அந்த துணிச்சல் கிடையாது. சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு. சார் கேக்குதுங்களா? ஓ சரி, லக்னத்தில் புதன் இருக்கு. சாதாரணமாக ஒரு செல்போனில் வந்த ஒரு மெசேஜ் படிக்க தெரியாது சார் அவருக்கு. வாழ்க்கையை அனுபவிக்க தெரியல. ஒரு புதுசாக ஒரு டிவி வந்திருக்குன்னா நீங்கள் வீட்டில் வாங்கி மாட்டுங்க, வசதி இருக்கு, மாட்டாங்க. இன்னும் அரசாங்கம் கொடுத்த அந்த டிவி வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு.
அனுபவிக்க தெரியல. ஊரெல்லாம் அவன் பணத்தை சொத்தை கித்த வித்து எப்படியா தான் குழந்தையை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். பிள்ளைக்கு 39 வயசு ஆயிடுச்சு, ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அது பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல் பொண்ணு பார்த்துச்சு, இந்த ஆளை நம்பினா ஒன்றும் ஆகாது, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு அது போய் அவங்க மாமா கிட்ட சொல்லி அவங்க மாமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவில்லாட்டி நீ வேஸ்ட்டு. அடுத்த வாரம் இந்த வாரம் வியாழக்கிழமை திருப்பதி போகிறோம், சேலத்துலேருந்து தான் போகிறோம், கன்னியாகுமரி வண்டியில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். 100 தடவை போனாலும் 4வது பிளாட்ஃபார்ம் தானே ஐயா. இங்கே சேலம் டவுனில் இருக்கிறவங்க யாருங்க ஐயா? சேலத்திலிருந்து போகிற எல்லா வண்டி 4, இந்த சென்னை வண்டி தவிர. அங்கேருந்து வர வண்டியெல்லாம் 5. இன்னமும் போய் பிளாட்ஃபார்ம் எதுன்னு நிற்பார். அதுவும் எப்படி தெரியுங்களா? கடைசியாக வந்து நிற்பார். அந்த துணிச்சல் இல்லை. இங்கே லக்னத்தில் புதன் திக்பலம் அடைஞ்சும் வேல்யூ கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கும் லக்னாதிபதி பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் அந்த ஊரில் நல்லா வெயிட்டான ஆளுங்க தான். இவருக்கு வருமானமும் குறைவு. அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டார். லக்னத்தில் சூரியன் இருக்கிறார் இல்லைங்க, லக்னத்தில் இருக்கிற சூரியன் ஒரே மாதிரி எல்லா ஜாதகத்துக்கும் செயல்படாது. சரிங்க, நம்ம புதனை மட்டும் எடுப்போம். டெக்னாலஜி அறிவு சுத்தமாக கிடையாது, சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய எந்த தன்மையும் இல்லை. லக்னாதிபதி நீங்கள் 8க்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை லக்னாதிபதியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கடக லக்னத்துக்கு அவர் யோகாதிபதி நட்சத்திரம் 6, 9ஆம் அதிபதி நட்சத்திரமான பூரட்டாதியில் சந்திரன் நின்னும் அப்பா தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனார் தவிர, இவர் அப்பா சேர்த்ததை அழிச்சிட்டு தான் இருக்கிறார். நடராஜா ரப்பர் போட்டு அழிக்கிறார், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அழிச்சுக்கிட்டே வர்றார். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் நான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல, ஏன் என்ன உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல அப்படின்னு. அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறார் மனுஷன். நாங்கள்லாம் இப்போ கேட்குறதே விட்டுட்டோம். சார் நம்ம வசதியில் ஒரு லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லைங்களா? அவர் நினைக்கவே இல்லையே. லக்னாதிபதி வலுவாக இருந்தால் உங்களுடைய சமுதாயத்தில் பல இடத்துல போய் இன்னைக்கு திருமண தகவல் மையம் இருக்குது, நீங்கள் போய் நின்னாவே 10 பேர் ஏந்திரிச்சு நிற்பான். அவ்வளோ பெரிய கெத்தான குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு 10ஓட 11 போய் மூலையில் நிற்கிறேன்னா அவருக்கு நிற்கிறாருனா அப்படின்னா அவருக்கு லக்னாதிபதி வலுக்கலைன்னு அர்த்தம். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் எந்த ஒரு யோகத்துக்குமே லக்னாதிபதி வலு பெறவில்லை என்றால் அந்த யோகம் நமக்கு இருந்து ஒன்று இல்லாமல் ஒன்று. சார் மாமனார் பெரிய பணக்காரர் சார், மாமனாருக்கு நமக்கு பகன்னு வச்சுங்க, எங்கள் சண்முகம் ஐயா மாதிரி அமைதியாக தான் உட்காந்துருக்கோம். எதாவது கிடைக்குமா? இதே ஐயா சொன்ன மாதிரி 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோட தொடர்புல இருந்துச்சுன்னா மாமனார் சொத்து கிடைக்கும். அங்கே கூட நீங்கள் லக்னாதிபதியோட வலுவை எடுத்து வரணும். அது கொஞ்சமாக கிடைக்குமா நிறைய கிடைக்குமா அப்படின்னு. அப்போது இந்த கடக லக்கணத்துக்கு அங்கே புதன் இருக்கும்போது சாதாரண மொபைலில் வர ஒரு இன்பாக்ஸில் வர மெசேஜ் கூட படிக்க தெரியாது. சுத்தமாக டெக்னாலஜி நாலேஜுங்கிறது அவர்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, 10ஆம் இடத்துல இருக்கிற புதனை எடுத்து தான் அப்போ நம்ம இதை சொல்லிட்டு இருந்தோம், ஓகேங்களா? சரி, அப்போ 3, 3, 6 பாவம் முடிஞ்சிருச்சுங்களா? 1, 5, 9 சொல்லிட்டோம், 4, 7, 10 சொல்லிட்டோம், 6 பாவம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மூன்றாம் பாவம். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறோம். பையா நிறைய விஷயங்கள் இங்கே சொன்னார். அதில் நிறைய மெத்தேடுகள் இருக்குது. அந்த ஒரு முறையில் எல்லாருமே சுக்கிரனை பாருங்கள், செவ்வாயை பாருங்கள், 7ஆம் அதிபதியை பாருங்கள், இன்னும் வாமா மின்னல்ங்கிற அளவில் எல்லா அதிபதியும் பாருங்கள். ஆனால் நல்லா கவனிங்க, ஏன் எல்லாருமே சுக்கிரனை பார்க்க சொல்கிறோம், ஏன் செவ்வாயை பார்க்க சொல்கிறோம்? சுக்கிரன் கலத்திரக்காரகன், காலபுருஷனுக்கு அவர் 7ஆ? பெண்களுக்கு சுக்கிரன் லக்னமாக போட்டால் 7ஆம் அதிபதி செவ்வாயா வருவாரா? அதனால் செவ்வாய் சுக்கிரனை பார்க்க சொல்கிறோமா? அதே மாதிரி புத்திரக்காரகன்னா 5ஆம் பாவத்தை பாருங்க, 9ஆ பாருங்க, ஐயா சொன்னார் லக்னத்தை பாருங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் குருவையும் பார்க்க சொல்லியிருக்காங்கல்ல, ஏன்னா குரு காரகர். அதே அமைப்பில் திருமணத்துக்கு தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தின் அதிபதியான புதனை நம்மில் எத்தனை பேர் பார்க்குறோம்? யாராவது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்க. ஆனால் ஐயா ஒரு பாயிண்ட் சொன்னார், நம்ம முரளிதரன் ஐயா தான் சொன்னார்னு நினைக்கிறேன். புதனை பார்த்து தான் அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம முடிவு செய்யணும் அப்படிங்கிற. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி, அவர்கிட்ட முக்கியமான சமாச்சாரம் இருக்கே.
நீங்கள் தயவுசெய்து இதை யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. புதனுக்குரிய விலங்கு என்னங்க? புதனுக்குரிய விலங்கு சார், புதனுக்குரிய விலங்கு தெரியலையா? நான் சொல்லிடுவா. குதிரை தான் சார். குதிரை தானே? யாராவது மறுக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுல குதிரை தான். இந்த ஆண்மை குறைபாடுக்கு ஒரு மருந்து விற்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்ட்டு. அதில் பாருங்கள், குதிரை படம் தான் போட்டிருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம். சகுன நிமித்தம்ங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவு வெற்றி. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு அதில் குதிரை படம் தான் போட்டிருக்கு. குதிரையில இருந்து தான் சில பல விஷயங்கள் எடுத்து அதை செய்கிறாங்க. அதே மாதிரி விஷ முறிவுக்குமே அந்த குதிரையோடைய உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய செல்களை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே தான் விஷத்துக்கு இன்னொரு கிரகமான ராகுவின் நட்சத்திரமும் உள்ளே புதைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. திருவாதிரை. இப்படி புதனுடைய தன்மைகள் வந்து தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கிரகத்துக்கும் அந்த அமைப்பு அதிகம், ஆனால் புதனுக்கு அதிகம். புரியுதுங்களா? அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கம்யூனிகேஷன் லெவலில் உங்களை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு போயிடுவார். இங்கே எத்தனை பேருக்கு சார் புதன் 3ஆம் இடத்தை பார்க்குது? நீங்கள் உங்கள் லக்னம் ராசிலாம் சொல்லவே வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் புதன் 3ஆம் இடத்தை பார்க்குதோ நீங்கள் மேடையில் நல்லா பேசுவீங்க. இது எங்கள் ஐயா தங்கப்பாண்டியன் ஐயாவோட ரூல். பெருந்தன்மையோட ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம சொன்னது நமக்கே சரியில்லைன்னு ஆயிரும் இல்லைங்க. அதனால் ஆமான்னு சொல்லிடணும். அப்போ 3ஆம் இடத்தோட புதன் தொடர்பு கொண்டவங்க இந்த மேடையில் பேசுறது, இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு அமைப்பில் இழுத்து கொண்டு வந்து நம்மளை விட்டுரும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயம், அல்லது இந்த செல்ஃபோன் ரீசார்ஜ் கடை, கம்யூனிகேஷன் சார்ந்தது, பென்ட்ரைவ் விற்கிறது. ஓகேங்களா? 3ஆம் இடங்கிறது எழுது பொருள், எழுதுகிற இடம், ஹேண்ட் ரைட்டிங். அப்போ பேனா பேப்பர் கடை வச்சுருக்கிறது, இந்த ஸ்டேஷனரி ஒரு கடை வச்சுருக்கிறது, எல்லாமே 3ஆம் இடத்தோட புதன் தொடர்பில் இருக்கும்போது இதனால் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை மாற்றமே கிடையாது. சரி, 7 பாவத்துக்கு வரைக்கும் வந்துட்டோம். 3 பார்த்துட்டோம். அதன் பிறகு 6ஆம் பாவம். இந்த 6, 8, 12க்கு 8ஆம் இடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 6, 12க்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு ஜி.கே. ஐயா அவர்கள் ஒரு ரூல் சொல்லியிருக்கிறார். அந்த ரூல் வந்து நிறைய ஜாதகங்களில் பொருத்தி பார்க்கும்போது இது வந்து சக்ஸஸாக இருக்கா அப்படின்ட்டு நான் ஆய்வு செஞ்சேன். நான் வந்து யார் என்ன விஷயம் சொன்னாலும் அதை ஏற்றுக்குவேன். ஆனால் கண்டிப்பாக ஆய்வு கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? அந்த அமைப்பில் மறைந்த புதன் நிறைந்த லாபங்களை தருவார்னு அவர் எழுதியிருப்பார். அவருடைய நூல் வெளியீட்டு விழாலையும் அது பேசியிருக்கிறார். திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டில் காமாட்சி மண்டபத்தில் ஐயா அவர்கள் பேசியிருக்காங்க. நானும் என் பையனும் லைவாகவே அதை உட்காந்து கேட்டோம். ஆனால் அந்த இடத்துல இன்னொரு பாதிப்பு இருக்குன்னு சொன்னார். இந்த புதன் மறைஞ்சாவே தாய்மாமன் இருக்க மாட்டார், தாய்மாமனால் நமக்கு பிரயோஜனமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அதுவும் உண்மை. அப்போ அவர் 6ல் இருந்தாலோ 12ஆம் இடத்துல இருந்தாலோ தன்னுடைய உயிர் காரகத்துவத்தை அங்கே அதிகம் அவர் செயல்படுத்துறது இல்லை. அவருடைய உயிர் காரகம் என்னங்க சார்? தாய்மாமன் தானே. அது அங்கே வேலை செய்யாது. ஆனால் இவர் தன்னுடைய முயற்சியால் தாய்மாமன் இருந்து என்னென்னலாம் செய்வாரோ அதெல்லாம் இவரே செஞ்சுக்குவார். 3ஆம் இடத்தோட புதன் தொடர்பு வந்துச்சுன்னா அந்த அவங்களுடைய சொத்துல ஒரு முதல் சொத்து விரயம் பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு சொத்துக்கு 2 டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. இதில் டாக்குமெண்ட் சார்ந்த சில குழப்பங்களும் இருக்குது, வரத்தான் செய்யுது. சரிங்களா? அப்போ 6, 12ஆம் இடத்தோட இந்த புதன் தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா 6 அதிகமான ஒரு குறைந்த அளவு தான் பலன் கொடுக்கும். ஏன்னா தாய்மாமன் அங்கே இருக்குல்ல, அவர் பார்த்தீங்கன்னா அங்கே தாய்மாமன் கொடுக்க வேண்டிய எல்லாமே இவரே அது மேனேஜ் பண்ணிக்குவார். மாமன் இல்லாட்டி என்ன பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் 12ஆம் இடம் 6ஆம் இடம் அளவு அவ்வளோ ஒரு அமைப்பு கொடுக்காது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 நாள் உங்களை கொண்டு மகாராஷ்டிராவில் வச்சிட்றேன். உங்கள் எல்லாத்தையும் மகாராஷ்டிராவில் வச்சிட்றேன். 3 நேரம் உங்களுக்கு சாப்பாடு எல்லா வசதியும் கொடுத்துட்றேன். ஃபோனெல்லாம் வீட்டில் பேசிக்கிறீங்க, வீடியோ கால் பண்ணிக்கிறீங்க. திடீர்னு 10 நாள் முடிஞ்சு 11ஆம் நாள் உங்களை எப்போ திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு எனக்கே தெரியாது. 11ஆம் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன், சார் உங்களை எல்லாத்தையும் கொண்டு சேலத்தில் விட்டுறேன் அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும். ஈவன் மனைவிக்கு நமக்கு சண்டைன்னா கூட, வீட்டுக்கு போனால் மனைவிக்கு நமக்கு 7ஆம் பொருத்தமாக இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க தான் செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பெங்களூரை தாண்டி
மடிவேலா தாண்டி பெங்களூர் தாண்டி மடிவேலா தாண்டி ஒசூருக்குள்ளே அத்திப்பள்ளிக்குள்ளார வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆஹா, தமிழ்நாட்டு நம்ம பார்டர் தொட்டண்டா ஒரு ஃபீலிங் வருதுங்களா? இன்னும் சொல்ல போனால் இங்கே நம்ம தொப்பூர் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கீழே இறங்கி வந்த உடனே உங்களுக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நம்ம சேலத்தை நெருங்கி விட்டோம். அதே மாதிரி தான் சார் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்துடுவார். கண்டிப்பாக இந்த இடத்துல அவர் கெடுதல் செய்ய வாய்ப்பே கிடையாது. உறுதிங்களா? சரி, அந்த அமைப்பின்படி இங்கேயும் அவர் இருக்கலாம். அப்போ 6க்கு அப்புறம் எத்தனை சேர்த்தன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வருங்க. இப்போ எத்தனை பாவம் சொல்லியிருக்கோம்? 6 முன்னாடியே 6 பாவம் சொல்லிட்டோமா? 1 5 9 சொல்லிட்டோம், 4 7 10 சொல்லிட்டோம். அதுக்கடுத்து என்ன பாவம் சொன்னோம்? 3 சொன்னோம். இப்போ 6ஐயும் சொல்லிட்டோம், 12ஐயும் சொல்லிட்டோம். மொத்தம் 9 பாயிண்ட்டை சொல்லிட்டோம். இன்னும் நம்ம சொல்லாத இடங்கள் எத்தனை? 3. இந்த 3 இடங்கள் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். 8 11 2. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்த்துடலாம். இந்த புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 2 வகையில் வருமானம் உண்டு. புதன் ரெட்டை கிரகம்னு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 2 தன்மை இருக்கிற கிரகம்னு நான் சொல்லலை, நம்ம எல்லாருமே தான் சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது புதன் 2ஆம் இடத்தோட வணக்கம். புதன் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா 2 வருமானம் இருக்கும், 2 சொத்து இருக்கும். இங்கே பாருங்க, 2 முறை தாலி கட்டியிருப்பாங்க. இது ஒரு சில பேர் மனம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. என்கிட்ட நான் கேட்ட கிளைண்ட்டுங்கிட்ட, ஆமாம் சார் 2 முறை தாலி நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இது எல்லாருக்குமே ஒத்து வருமானா? ஒத்து வராது. 80% கண்டிப்பாக ஒத்து வரும். 2ஆம் இடத்தோட புதன் தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் வரும். 1 2 குடும்பம் இருக்கும், 2 வீடு இருக்கும். சார் நல்ல வீடு சார், பாக்கியராஜ் எடுத்த வீடெல்லாம் இல்லை, இது நல்ல வீடு. 3வது ஒரு விஷயம், 2 தடவை வந்து அவங்க திருமணம் செஞ்சுருப்பாங்க. 2 வகையில் வருமானம் வரும், 2 இடத்துல சொத்து இருக்கும். இப்படி நீங்கள் நிறைய விஷயம் இந்த 2 2ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அமைப்பில் 2ஆம் இடத்துல அவர் புதன் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்வார். நல்லா கவனிங்க. புதன் வக்ரமோ அவருக்கு ஆகவே ஆகாத, அவருக்கு எந்த கிரகம் பகை? செவ்வாயா? நல்லா தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு புதனுக்கு பகையான ஒரே கிரகம் சந்திரன் தான். அதனை எடுத்து செவ்வாயை சொல்லலாம். மீதி எந்த கிரகத்தோடையும் அவர் பகை பண்ண மாட்டார். அதனால தான் சார் இந்த அணிக்கும் அந்த அணிக்கும் வந்து அவரை சபாநாயகர் வேலையை பார்க்க வச்சது. சபாநாயகர் நீங்களும் பேசுங்க, நீங்களும் பேசுங்க, நீங்களும் பேசுங்க. இப்போ இருக்கிற சபாநாயகர் சொல்லலை, அவங்க எப்போவுமே இந்த எந்த கை மேலே தூங்கியிருக்கோ, யார் அவங்கள உட்கார வச்சாங்களோ அவங்கள தான் பேசுவாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் எல்லா வீட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகும். இப்போ ஐயா காலையில் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், ஜோதிடர்கள் இன்னொரு ஜோதிடரை பற்றி எதுவும் தவறாக பேச வேண்டாம், நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜோதிடம் வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அத்தனை பேர்த்துக்கும் புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சார். அப்போ இவ்வளோ தானே நல்லா இருக்குன்னு அர்த்தங்களா? அப்போ புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வாக்கு சாதுரியம், அழகாக பேசி தப்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த ப்ரெஸ் மீட்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், நான் கூறியதை திருச்சி, எங்கள் ஊரை வழி வம்புக்கு எடுத்துக்குவாங்க, நான் கூறியதை திருச்சி எடுத்துக்குவாங்க. ஏன் ஈரோடு சேலம்லாம் எடுத்துக்கூடாதா? திருச்சி அந்த நியூஸில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் புதனினுடைய சாதுரியமான பேச்சு. இதெல்லாம் அழகாக புதன் பேசுவார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய காரகத்துவத்தில் மிகுந்த நல்ல பலனை கொடுத்துருவார். 10 வீடு வந்துருச்சு. இன்னும் 2 வீட்டில் வாங்கி சாப்பிட்டா தான் வயிறு ரொம்ப. 11ஆம் வீட்டுக்கு போயிடுவோமா? ஆல்ரெடி 11ஆம் வீடும் 8 தானே மேடம் சொல்லலை, 8 சொல்லியாச்சு. அந்த புதனாதித்யம் சொல்லும்போது சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். 11ஆம் இடத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் யோகத்தை செய்யும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் யோகாதிபதியோடைய சாரம் 11ல் டெபாசிட் ஆகிருக்குது. யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை சார் இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல லக்னாதிபதி நட்சத்திரம் இல்லை, 5ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லை, 9ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது தரப்படும். ஆனால் இருக்காது. அப்போ வாய்ப்பு இல்லை. அப்போ 11ஆம் இடத்துல அவர் எந்த சாரத்தில் உட்காந்துருந்தாலும் அங்கே யோகாதிபதியோடைய நட்சத்திரம் இருக்கும். நிச்சயமாக அந்த இடத்துல புதன் வேலை செய்வார்.
நட்சத்திரங்கள் சில இடங்களில் 100% ஆக்கிரமிச்சு செஞ்சு பலனை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் கட்டாயம் கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். காலபுருஷனுக்கு 3ன்னு சொல்லிட்டேன், அவரே 11ஆம் இடம்னு சொல்லிட்டேன். அந்த அமைப்பில் போகும்போது இந்த செகண்ட் சேனல்லாம் இங்கே தான் இருக்குது. அந்த சேனல்லாம் டியூன் ஆகுதா இல்லை நாட் ரீச்சபிளாக இருக்குங்கிறதாங்கிறது இந்த 11ஆம் இடத்துல நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்போ 11ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது மிகுந்த லாபம். ஒருத்தர் ஒரு கடையில் ஒரு பலகாரம் போட்டு வச்சிருக்கிறாரு, காலையிலேருந்து போட்டேன் யாருமே வரல, ஒரு ஆள் எடுத்து சாப்பிடுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா கும்பல் நிறைய வரும், எல்லா பலகாரம் விற்றுரும். கடைக்காருக்கு தெரியும் இந்த மனுஷன் வந்து முதல்ல ஒரு பலகாரம் எடுத்தார், பூராமே விற்று போச்சு, அங்கெல்லாம் 2வது சேனல் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த அமைப்பில் 11ஆம் இடத்தில் புதன் இருப்பது மிகப்பெரிய ஒரு லாபம். நம்ம மீதி சொல்லாத ஒரே ஒரு விஷயம் 8. 8ஆம் இடம் ஜோதிடத்தில் இங்கே எத்தனை பேருக்கு சார் 8ல் புதன் இருக்கு? யாருக்குமே இல்லையா? 8ஆம் அதிபதியாக புதன், 8ஆம் இடத்தில் புதன், 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் புதன், 8ஆம் அதிபதி பார்வையில் புதன், இது எல்லாமே புதன் தான். புதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் 8ல், இதெல்லாமே புதன் தொடர்பு. நிச்சயம் நீங்கள் ஆக சிறந்த ஜோசியர் ஆவீங்க. கடைசியாக தான் நமக்கு வரேன், ஏன்னா புதன்னா ஜோதிடர், முன்னாடியே சொல்லிட்டேன். 8ஆம் இடம்ங்கிறது மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புதையல் என்ன சார் மேலேயே நம்ம கிடைக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா புதையல்? என்னோட படித்த ஒரு நண்பர் வந்து நான் பிறந்த ஒரு 2 நாள் கழித்து தான் அவர் பிறந்திருக்கிறார். என் லக்கணத்துக்கு நேர் 7வது லக்கணம். அவர் பேங்க்கில் வேலை கிடச்சி நல்ல வேலையில் இருக்கிறாரு. மனைவி வகையில் நிறைய வருமானம் உண்டு, நல்லா தான் இருக்கார். அவர் சொல்லும்போது சில ஏன்டா எனக்கு 8ஆம் அதிபதி தசை நடக்குது, எனக்கு புதையல் மாதிரி என் மனைவி கிடச்சிருக்கு, எனக்கு குழந்தைங்களாம் இருக்குது. என்னை கேட்பார், உனக்கு 8ஆம் அதிபதி தசை வந்து உனக்கு தான் நடக்குது, நீ என்னடா கிடச்சிருக்கு, உனக்கு என்னடா கிடச்சிருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் சில கேள்விக்கு சிரிச்சுட்டே அப்படியே வந்துடுவேன். ஏன்னா அங்கே நம்ம புளி போட்டு விளக்குறதுக்காக நம்ம இருக்கோம். எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது சார், இங்கே ஜோசியர்கள் இருக்கோம் சார், இங்கே ஜோசியத்தை பற்றி எதை பேசினாலும் கேட்பாங்க. இதே போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுனீங்கன்னு வச்சுங்க, இவரை அனுப்புறது குணசீலமா ஏர்வாடியா இல்லை கீழ்பாக்கமான்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை அதான் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுன்னு சொன்னது. அந்த பையன்கிட்ட நான் சிரிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு நாள் ரொம்ப காரசாரமாக பேசும்போது உன்னுடைய லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செயல்படலை அப்படின்னு சொன்னார். நானும் அன்னைக்கும் சிரிச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி அவங்க ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் இது மாதிரி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாளைக்குள்ளார ஃபோன் பண்ணாங்க. மா 4 நாள் வெயிட் பண்ணுமா. என்ன சார் மற்ற ஜோசியர்கிட்டலாம் போனவொடனே பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. 4 நாள் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு. நான் வேறு யாரும் இல்லை சார், உங்கள் நண்பர் பாஸ்கர் பொண்டாட்டி சார் அப்படின்னுச்சு. எந்த பாஸ்கர்மா? ஏன்னா நமக்கு ஒரு 10 பாஸ்கராவது இருப்பாங்க. உங்களுடைய ஸ்கூல் மேட்டு சார் அப்படின்னாங்க. எந்த மேட்டாக இருந்தாலும் சரிங்க, 4 நாள் ஆகும் அப்படின்னு. உடனே அவன் லைனுக்கு வரான், ஏண்டா என் கூட படித்த ஒரு நண்பனுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே பலன் பஸ் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னான். நீ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், 4 நாள் வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். அதே ஏன் 4 நாள்? நீ சொன்னியே அதிர்ஷ்டம் புதையல், அது தாண்டா எனக்கு இந்த 4 நாளுக்குள்ளார வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு. ஏன் நீங்கள்லாம் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? எப்போவுமே அவன் லக்கணத்துக்காரங்க அடுத்தவங்களை ஏளனமாக பேசி தான் பழக்கம். அந்த லக்கணத்தை வெளியில் சொல்லக்கூடாது. எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட் வரும். ஓகேங்களா? ஒரு லக்கணம்னா அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, ஒரு மாதிரியாகவும் இருப்பாங்க. அப்போது அந்த 8ஆம் இடம் நமக்கு வேலை செய்யணும்னா புதையல், ஜோசியமே நமக்கு புதையலுங்க. இதை போய் ஒரு இடத்துலையுமே நான் வந்து எனக்கு புதையலாக எனக்கு பொண்டாட்டியால் வருமானம் கிடைச்சிருக்குது, அதால் வருமானம் கிடைச்சிருக்கு, இதால் வருமானம் கிடைச்சிருக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஜோதிடம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எதுவுமே பார்த்தோன்னே தெரியாது. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் எழுதியிருக்கோம். நீங்கள் படித்தவங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்கன்னா இங்கே லா போட்டிருக்கு, இங்கே சந்துன்னு போட்டிருக்கு, கேதுன்னு போட்டிருக்கு, மாந்துன்னு போட்டிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு சேரும்போது இதுதான் பலன் அப்படின்னு பாரம்பரியமாகட்டும், நாடியாகட்டும், பிரசனமாகட்டும், எதில் வேணுமாலும் நம்ம அடித்து தூள் கிளப்புறோம். இல்லை, இதுக்கு புதனுடைய தயவு வேணும். புதனுடைய தயவு இல்லாமல் இதை நம்ம செய்யவே முடியாது.
2 10ஆம் இடத்தோட யார் யாருக்கெல்லாம் புதன் தொடர்பு கொள்ளுதோ நீங்க தான் சார் கையெடுத்து கும்பிடக்கூடிய மிகப்பெரிய ஜோசியர். சுந்தரராஜன் ஐயா யோசனை பண்றாரு. சரிங்களா? அப்போ புதன் வந்து ஒரு அமைப்புல நமக்கு நல்லா இருக்கும்போது மிகுந்த ஜோதிட ஞானத்தை நிச்சயமாக தரும். அவர் கெடும்போது பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். தாய்மாமனுக்கும் நமக்கும் உறவுல ஒரு சிறு மனக்கசப்பு வந்தே தீரும். நீங்க மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் அவன் எல்லாம் உங்களுக்கு ஏமா அப்படிலாம் வரமாட்டாங்க. கொஞ்சம் பகையாகவும் இருக்கும். சரிங்களா? புதன் நல்லா இருந்தா நம்ம புத்தி நல்லா இருக்கும். லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப உங்களுடைய புதன் நல்ல பலத்தில் இருந்தால், நான் பாருங்க எந்த மீட்டிங் போனாலும் நான் நோட்ஸ் எழுதுகிற வேலையே கிடையாது. நான் எழுதுனால அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ நீங்கள் ஜோதிடத்தை நல்ல சரளமாக பேசணும்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தில் புதன் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் நல்ல ஒரு வேகமாக பேசணும், மக்களை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பாக்கியமான குரு அங்கே செயல்படணும். குரு 2ஆம் இடத்தோட செயல்படணும். உங்கள் லக்னத்துக்கு 9 10ஆம் அதிபதி யாராவது ஒருத்தங்க அங்கே செயல்படணும். புரியுதுங்களா? கேது மெயினாக 2ஆம் இடத்தோடையோ லக்னாதிபதியோடையோ சம்பந்தம் பெறும்போது நீங்கள் நம்ம சுந்தரராஜன் ஐயா மாதிரி எங்கேயுமே நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து சொல்ல தேவையே கிடையாது. அவருக்கெல்லாம் அவருடைய மைண்டே மிகப்பெரிய நோட்ஸு. நீங்கள் 1000 மீட்டிங் கூப்பிட்டாலும் எங்கள் ஐயா 1000 மீட்டிங்லுமே எந்த நோட்ஸும் இல்லாமல் பலன் சொல்வார். அப்போ நான் சொன்ன இந்த 4 கிரகம் அவருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 4 3ங்களா? 4. இதனோட இன்னொரு கிரகத்தையும் சொல்லணும். அந்த கிரகத்தின் தயவு இருந்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஜோசியர் ஆகலாம். அந்த கிரகம் சூரியன் சொல்லி அழகான இந்த சேலம் சதீஷ் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல மேடைகளில் ஐயா வாய்ப்பு கொடுக்குமாறு உங்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம உரை எப்படி இருந்துச்சுங்க? ஐயா மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. எல்லாருமே பூஸ்ட் பண்ணி விட்டீங்க. அவன் எல்லாம் அப்படியே டயர்டாக இருந்தாங்க, அசந்து போயிட்டீங்களா? அதுதான் ஐயா அவர்களுக்கு சின்ன மரியாதை.